வணக்கம் நண்பர்களே, நம்ம ஆஸ்கியா கார்டனில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆஸ்கியா கார்டன் யூடியூப் சேனல் மானிட்ரேஷன் வீடியோ பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஆஸ்கியா கார்டன் யூடியூப் சேனல் வந்து பார்த்திங்கன்னா போன இயரே மானிட்ரேஷன் ஆகிடுச்சி. ஆனால் பார்த்திங்கன்னா இன்எலிஜிபிள் அப்படின்னு இப்போ வந்துருச்சு. அது என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா ரீயூஸ்டு கண்டென்ட் அந்த பிரச்சனையால் தான் நம்ம யூடியூப் சேனல் வந்து பார்த்திங்கன்னா மானிட்ரேஷன் கேன்சல் ஆகிடுச்சி. ஸோ மேலும் நம்ம வந்து திரும்பியும் ஃபஸ்ட்லேருந்து மானிட்ரேஷனுக்கு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து என்ன பிரச்சனையால் வந்ததுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து வீடியோ போடும்போது நம்ம வந்து பேசும்போதோ இல்லை நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதோ பார்த்திங்கன்னா பாட்டெலாம் ஓடிடுச்சுன்னா அதில் வந்து ரீயூஸ்டு கண்டென்ட் வந்துடுது. அந்த பிரச்சனையால் தான் நம்ம யூடியூப் சேனல் வந்து பார்த்திங்கன்னா மானிட்ரேஷன் கேன்சல் ஆகிடுச்சி. ஸோ நீங்கள் வந்து நம்ம ஆஸ்கியா கார்டன் யூடியூப் சேனல் மறுபடியும் மானிட்ரேஷன் ஆகிறதுக்கு நிறையா வந்து உதவி பண்ண வேண்டியது இருக்கும். அதாவது நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோவை மறக்காமல் பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் வந்து வீடியோவை பார்க்குறதன் மூலயமா வாட்ச் ஹவர்ஸ் திரும்பவும் வந்து கிடச்சி நம்ம யூடியூப் சேனல் பார்த்திங்கன்னா திரும்பியும் வந்து மானிட்ரேஷன் ஆகிடும். நீங்கள் வந்து நம்ம வீடியோவை மறக்காமல் ஃபுல்லாக பார்த்து இந்த உதவி மட்டும் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனல் திரும்பியும் மானிட்ரேஷன் ஆகிறதுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும். நீங்களும் யூடியூப் சேனல் நடத்துகிறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கங்க. நீங்கள் வீடியோ எடுத்து போடும்போது எந்த ஒரு பாடலுமே கேட்காம பார்த்துக்கங்க. நீங்கள் வந்து ஓன் வாய்ஸில் பேசுங்க. எதுவும் சாங் எடுத்து போட்டு வீடியோ எடுக்காதீங்க. உங்கள் சொந்த வீடியோவை போடுங்க. இன்ஸ்டாகிராம்லேருந்து சேவ் பண்ணி வீடியோ போடாதீங்க. இப்படிலாம் போட்டால் ரீயூஸ்டு கண்டென்ட்னு வந்துடுது. நம்ம ஆஸ்கியா கார்டன் யூடியூப் சேனல் மானிட்ரேஷனுக்கு மறக்காமல் நீங்கள்லாம் வந்து உதவி பண்ணுங்கள். நம்ம ஆஸ்கியா கார்டன் யூடியூப் சேனல் போட்டிருக்க எல்லா வீடியோவுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாலே நம்ம ஆஸ்கியா கார்டன் யூடியூப் சேனல் மறுபடியும் மானிட்ரேஷன் ஆகிடும். நம்ம ஆஸ்கியா கார்டன் யூடியூப் சேனலில் போட்டிருக்க ஒரு வீடியோவாவது நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு வீடியோவாவது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மானிட்ரேஷன் ஆகிடும். நம்ம ஆஸ்கியா கார்டனில் இருக்க சப்ஸ்கிரைபர் எல்லோரும் சேர்ந்து ஒரு வீடியோவாவது ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஆஸ்கியா கார்டன் யூடியூப் சேனல் மறுபடியும் மானிட்ரேஷன் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்எலிஜிபிள்னு காட்டிடுச்சு. அதை வந்து நானே உங்களுக்கு வந்து காட்டுறேன். நம்பலனாலும் ஸ்க்ரீன்ஷாட்டில் பாருங்கள். நம்ம ஆஸ்கியா கார்டன் யூடியூப் சேனல் இன்எலிஜிபிள் ஆகிடுச்சி. நீங்கள் தான் வந்து உதவி பண்ணணும். எப்படியாவது எல்லோரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து மானிட்ரேஷன் ஆகிறதுக்கு உதவி பண்ணுங்கள். நீங்களும் வந்து யூடியூப் சேனல் வச்சுருந்தா ரீயூஸ்டு கண்டென்ட் வராமல் பார்த்துக்கங்க. ஓன் வாய்ஸில் பேசுங்க. உங்கள் சொந்த வீடியோவை எடுத்து போடுங்க. அடுத்தவங்க வீடியோவை எடுத்து போடாதீங்க. இன்ஸ்டாகிராம்லேருந்து சேவ் பண்ணி போடாதீங்க. நம்ம ஆஸ்கியா கார்டன் யூடியூப் சேனல் வந்து பார்த்திங்கன்னா இன்எலிஜிபிள் வாங்கின மாதிரி நீங்களும் வந்து வாங்கிடக்கூடாது. ஸோ எல்லோரும் அவங்கவுங்க வீடியோவை சொந்தமாக எடுத்து போடுங்க. நம்ம ஆஸ்கியா கார்டன் யூடியூப் சேனல் மானிட்ரேஷன் ஆகிறதுக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்கள். அது வந்து வாட்ச் ஹவர்ஸ் நமக்கு வந்து தேவை. அதுக்காக நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாலே யூடியூப் சேனல் திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா மானிட்ரேஷன் ஆகிடும். நன்றி.